சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் திரு சரத்குமார் தங்கள் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். தற்போது அவர் பேசி வருகிறார். அதன் காட்சிகளை இப்போது நேரலையில் பார்க்கலாம். சீசரோட நண்பர் சீசரை பற்றி சில வார்த்தைகளுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டிருக்கிறார். நான் அனுமதி அளித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதன் பிறகு வந்து பேச ஆரம்பித்துதான், ஃப்ரெண்ட்ஸ், சகோதரர்களே, நண்பர்களே, ரோமாபுரி மக்களே, நான் இங்கு சீசரை அடக்கம் செய்ய வந்திருக்கின்றேன். அவரை வாழ்த்தி பேச வரவில்லை. The good is soft entered the bones and சொல்கிறார். I come to bury Caesar, not to praise him. அவரை வாழ்த்த வரவில்லை. The evil that men do lives after them. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு குற்றமும் குற்றச் செயலும் நீங்கள் மறைந்த பின்னும் உங்களை தொத்திக் கொண்டிருக்கும். ஆனால் நீங்கள் செய்த நல்லவைகள் உங்கள் எலும்போடு இணைந்திருக்கும் என்று பேச துவங்குகிறான் மார்க் ஆந்தனி. அதான் நான் சொன்ன ஆங்கிலத்தில் பேசியது. அதில் அவர் பேசும்போது ஒவ்வொரு இடத்திலும் செய்த துரோகத்தை பற்றி பேசுகிறார். ஆனால் அவங்க நல்லவங்கனே சொல்லி கடைசி என்னாச்சுன்னா, புரூட்டஸ் உட்பட அனைவரையும் அந்த மக்கள் ஒரு புரட்சி மூலமாக அந்த மக்கள் அவர்களை வெட்டி சாய்க்கிறார்கள். மார்க் ஆந்தனி தலைவனாகிறான். அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லாட்டியும் அவர் சொல்லும் போது கேட்கிறார், ஜூலியஸ் சீசர் உங்களுக்காக என்ன விட்டு சென்றிருக்கிறார் தெரியுமா என்று கேட்கிறார். பல ஊர்களுக்கு சென்று பல போர்களில் வென்று நமது ரோமாபுரிக்காக தங்க நாணயங்களை குவித்திருக்கிறாரே, கஜானாவை நிரப்பியிருக்கிறாரே, அது யாருக்காக விட்டு சென்றிருக்கிறார் தெரியுமா? உங்களுக்காக விட்டு சென்றிருக்கிறார் சொல்கிறார். இதை புரூட்டஸ் சொல்றாரு. அவர் ஒரு பேராசைக்காரர், ஊழல் பேர்வழி, சுயநலவாதி என்று. ஆகவே ரெண்டு சிந்திச்சு பார்த்தேன் நான் காலையிலேயே. என்ன பேசலாம், எதை பற்றி பேசலாம், எப்படி பேசலாம் என்று சிந்தித்து பார்க்கும்போது இதுதான் ஞாபகம் வந்தது. ஒரு நல்ல மனிதனாக ஜூலியஸ் சீசர், இன்னைக்கும் கேட்டா ஜூலியஸ் சீசர் நான் பெருசா நினைக்கிற கூட அளவுக்கு ஜூலியஸ் சீசர் ஷேக்ஸ்பியர்ல பார்க்கும்போது அவ்வளவு பெரிய போர் வீரன் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவரை கொலை செய்கிறார்கள். அந்த இடத்துல மார்க் ஆந்தனி சொல்வார், இந்த இடத்தில் தான் புரூட்டஸின் கத்தி பாய்ந்தது. தோழர்களே, அந்த கத்தியை உருவும் போது ரத்தம் பீரிட்டு வெளியே வந்தது என்று சொல்கிறார். அப்ப சொல்றான், ஒரு நிமிடம் எனக்காக தாமதியுங்கள். மை ஹார்ட் இஸ் தேர் பட் சீசர் ஐ வில் வெயிட் till it come back to me என்றார். என் இதயம் அங்கு இருந்து கொண்டிருக்கிறது, இதயம் வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன்னு மார்க் ஆந்தனி பேசுகிறார். வேதனையில் பேசுகிறார். அந்த வேதனை தான் இன்று நான் இந்த மேடையில் அமர்ந்து பேச வேண்டிய சூழல். 1952ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒரு பாரம்பரியமுள்ள சங்கம், ஒரு சாதாரண சங்கம் கிடையாதுங்க. நடிகர் சங்கத்துக்கு வந்து என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவை டி.கே. சண்முகம் அவர்கள், எஸ்.வி. சகஸ்ராம் அவர்கள், டி.என். சிவதானு அவர்கள் என்று பல பெரும் மூத்த கலைஞர்கள் பாடுபட்டு கட்டியிருக்காங்க. ஆனா இவங்க வந்து இப்ப என்ன நடந்திருக்கு, நான் இன்னைக்கே பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னைக்கும் சொல்ல வேண்டிய சூழல். இன்னைக்கு வரைக்கும் அந்த அன்பு சகோதரர்கள் என்ன குற்றச்சாட்டு, என்ன எங்கிட்ட தப்பு கண்டுபிடிச்சீங்க? உண்மையிலே சொல்ல பல முறை நான் சிந்தித்து பார்த்து விட்டேன். எங்கு தவறு செய்திருக்கின்றோம், எதில் தவறு செய்திருக்கின்றோம், தவறு என்ன? ஒரு ஒப்பந்தத்தை போட்டு 29 ஆண்டுகள் 11 மாதத்திற்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 130 கோடி ரூபாய் வருமானம் வரும் என்று சொன்னது தவறா? நீங்கள் நாங்கள் பார்த்தீர்கள், ஏவியை பார்க்கும்போது பார்த்தீங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்கிறார்? தங்க தட்டில் தேங்காய் வைக்க முடியுமான்னு கேட்கிறார். 2 கிரவுண்ட் இடம் இருந்தாலே பெரிய அளவிற்கு இங்கு உருவாக்கி விடலாம், பெரிய பொக்கிஷத்தை உருவாக்கி விடலாம், பெரிய வருமானத்தை உருவாக்கி விடலாம் என்று சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நாங்களும் செஞ்சிருக்கோம். நாங்களும் பார்த்தோம். 2000 ஆண்டு 2000 நானும் விஜயகாந்த் வந்த உள்ள நான் கேட்கிறேன், இருக்க அன்பு சகோதரர்களுக்கு, கேட்க நகரில் போட்டி மீட்டிங் போட்டிருக்க அன்பு சகோதரர்கள் கேட்கின்றேன், 14 ஆண்டுகள் 1986ஆம் ஆண்டு முதல் 2000 ஆண்டு வரை 14 ஆண்டுகள் என் அன்பு சகோதரர் என்று என்னுடைய மைத்திரர் ராதாரவி அவர்கள் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்தாரே, அப்போது யாராச்சும் உள்ள போயிருக்குமா? நானும் போலையே. நடிகர் சங்கம் எங்க இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது, உண்மை ஒப்புக்கொள்கின்றேன். இன்னைக்கு கார்த்தி சொல்றா தெரியுமா, அபிபுல்லா ரோடு எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியல. இலங்கை போராட்டத்துக்கு வந்த போது அவருக்கு தெரிஞ்சிச்சு, இது காணுமே அப்படின்னு. ஏன்னா அது வரைக்கும் அவர் வரலன்றது உண்மையை ஒத்துக்கிட்டார். ஆக அன்பு சகோதரர் ராதாரவி நினைத்திருந்தால் அன்னைக்கே விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே? யார் கேட்டா? அவர் இளைஞருக்கு வழிவிடவில்லை என்று சொல்கிறீர்களே. என்ன மாதிரி இளைஞரும் விஜயகாந்த் போல இளைஞர் தான் அழைத்து வந்தார். என்ன இளைஞர் சொன்ன சரத்குமார் 25 வயசு ஆகுது, அதனால சொல்றேன் நான். அப்ப ஒரு பொறுப்பு இருப்பவர் அந்த பொறுப்பை தானே அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அன்று ராதாரவி என்னையும் விஜயகாந்தையும் அழைத்து வந்திருக்க மாட்டார். அது அழைத்து வந்தது மட்டுமல்லங்க, பொறுப்புல இல்லாட்டிக்கு அவரு
கமிட்டி உறுப்பினரா நின்னாருங்க. சிந்திச்சு பாருங்க சகோதர சகோதரி, கமிட்டி உறுப்பினரா தலைவன் ஒரு கமிட்டி உறுப்பினர் தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டு இந்த சங்கத்திற்கு ஒரு விடிவுகாலம் வர வேண்டும் என்று ஒரு தலைவனும் செயலாளரையும் வந்து சேர்க்கிறார். அதுதான் சுயநலமா? ஆனா அவங்க சொல்றாங்க சுயநலம் என்று. அங்குதான் மார்க் ஆந்தனியும் ஜூலியஸ் சீசரோட ஸ்பீச் மைண்டுக்கு வருது. அப்ப சுயநலவாதின்னு நீங்க சொல்லுவீங்க ரவிய கேட்டா அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லுவீங்க. நீங்களும் தான் சொந்தக்காரங்க. சிவகுமார் வந்து கார்த்தியோட சொந்தக்காரரு, அவங்க அப்பா அவங்க மகன். சத்யராஜ் அவங்களுக்கு மாமா முறை. நீங்க சொந்தம், நாங்க வந்து சொந்தம் சொல்லிக்க கூடாது. எனக்கு புரியல. அவங்கள பத்திலாம் பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசி டைம் வேஸ்ட் பண்ண ஆசைப்படல. ஏன்னா டைம் அதிகமாயிடுச்சு. அப்ப அந்த 14 ஆண்டுகள் இருந்தாரே, அப்ப என்னை போன்றவர் கூட கேள்வி கேட்கவில்லை. நான் நிறைய கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுவேன். நானே கேட்கலையே. அது உள்ள என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் ரவி அங்க இப்ப எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட முடியல, அங்க ஒரு பிரச்சனை, கார்பரேஷன் டாக்ஸ் பிரச்சனை, என்ன பண்றேன்னு சொல்லி கேட்கும் போது சத்யராஜ் அவர்கள் உதவி இருக்கிறார்கள், நான் உதவி இருக்கின்றேன், அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் உதவி இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இந்த சங்கத்தை கட்டி காத்து எங்கள்கிட்ட வந்து கொடுக்கிறார். நீங்க நடத்துங்க, நீங்க வாங்க அப்படின்னு அழைத்து வர பண்பு இருந்தவர் ராதாரவி என்று சொல்லி நான் பெருமை கொள்கின்றேன். வந்த பிறகு 2000 ஆண்டு நான் வந்து 2 ஆண்டுகள் 2 முறை செயலாளர். பேங்க்ல 4,25,00,000 4,25,00,000 கடன் ஆழ்ந்திருக்குங்க. யாராலையும் அதை முடிக்க முடியல. ரவி சொல்கிறார் எப்படியாச்சும் கடனை அடைக்கணும் முதல்ல. அந்த கடனை அடைப்பதற்காக அப்ப நான் வந்து இன்னைக்கு இவங்களோட இன்னும் சூப்பர் லெவல்ல இருந்துட்டு இருக்கேன் நடிகன். நினைச்சது ஐயோ என்னால முடியாது, கால நேரத்தில் போயிட்டு மேனேஜர் வீட்டில் உட்கார வேலை அப்படின்னு கேட்டனா? கேட்கல. போனேன். 4,25,00,000 கடனை 1,25,00,000 குறைத்தது சரத்குமார். நீங்க கலை நிகழ்ச்சி நடத்தி எல்லாரும் போய் ஒத்துழைத்து நாம் கொண்டு வந்த பணம் அங்க வந்து 1 கோடி கிட்ட தான் வந்துச்சு. 1 கோடி தான் வங்கியில போட்டோம். 75 ரூபாய் திருப்பி வங்கியில கட்டணும். ஆனால் நான் குறைத்தது 3,25,00,000. நீங்கள் வாங்கி வந்தது 1,75,00,000. நான் குறைச்சது பெருசா, வந்ததுக்கு பெருசா சிந்திச்சு பாருங்க. ஆக அதை குறைத்த பிறகு 2000 இருந்து 2010 வரைக்கும் எங்க போனீங்க நீங்களாம்? ஒரு முறையாவது நீங்கள் சங்கத்திற்கு வந்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு முறையும் பொதுக்குழு நடக்கும்போது அன்பு மைத்துனர் ராதாரவிகள் பேசும்போது யாரும் வரலையே, ஒருத்தர் வரமாட்டேன்றாங்களே, முன்னணி கதாநாயகர் இல்லையே, கதாநாயகிகள் இல்லையே என்று வருத்தப்படும் போதெல்லாம் நான் கடைசியா இதே மாதிரி இறுதியாக பேசும்போது இல்ல ஷூட்டிங் போயிருப்பாங்க, பிஸியா இருக்காங்க, நம்ம சங்கத்து மேல அன்போடு தான் இருக்காங்க, ரவியர்கள் சொன்னாலும் அது வருவாங்க, ஒரு நாள் வருவாங்கன்னு சொன்னவன் தான் இந்த சரத்குமார். ஆக அந்த 10 ஆண்டுகள் எங்க போனீங்க? 10 ஆண்டுகள் என்ன நடக்குதுன்னு தெரியாது உங்களுக்கு. இது வந்து கடன் அடைச்சிட்டீங்க, வைப்பு நிதி இருக்கிறது, இருப்பில் இருக்கிறது, பிக்சட் டெபாசிட் இருக்கு. அதுக்கப்புறம் யாராவது ஒருவர் இந்த 10 ஆண்டுகளில் யாராவது ஒருவர் நீங்க கடிதம் எழுதுனீங்களா? இப்ப எழுதுறீங்களா கடிதம்? கையெழுத்து வேட்டை நடத்துகிறீர்களே, ஏன் அப்ப ஒரு கடிதமாச்சும் எழுதி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நல்ல ஒரு திட்டத்தை வகுத்திருக்கின்றோம், நாங்க வந்து ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் உங்களுக்கு கொடுக்கிறோம், இந்த வளாகத்தில் ஒரு சிறந்த ஒரு வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு வளாகத்தை உருவாக்கி விடலாம் என்று நீங்க என்னைக்காச்சும் கேட்டிருந்தா சொல்லுங்க. நான் இப்பவே விட்டு போயிடுறேங்க இந்த இடத்தை விட்டு. ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பீங்களா? உங்களை கேட்கிறேன். என்னைக்காச்சும் ஒருத்தர் வந்து சொல்லி நானும் ராதாரவியும் நீ யார் சொல்வதற்கு இங்கிருந்து வெளியே போன்று சொல்லி இருப்போமா? நம்ம சொல்லுங்க. உங்களுக்கு நடிகர் சங்கம் எங்க இருக்குன்னே தெரியாது உங்களுக்குலாம். இன்னைக்கு கேள்வி கேட்கறீங்க. ஏன்னா உங்களுக்கு பர்சனல் வெண்டட்டா, யுவர் பர்சனல் வெஞ்சன்ஸ் அகைன்ஸ்ட் சரத்குமார். தைரியமா சொல்லுவேன். சிசிஎல் பத்தி சொல்றாரு அவர். சிசிஎல் பத்தி தெரியுமா விஷாலுக்கு? செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் வந்து அவரோடதா? சொந்தக்காரர் தான் உட்கார்ந்துருக்காங்க அங்க. ரிஸ்க் கையெழுத்து போட்டது நானு. நீங்க டீம்ல ஆட வந்தீங்க. ஆனா இவர் சொல்றாரு அடுத்த முறை நாங்க வந்து அதிகமா வந்து பணம் கேட்டு நடிகர் சங்கத்துக்கு கேட்போம். நீங்க ஏன் பணம் வாங்காமையா விளையாட மாட்டேன்றீங்க? கிரிக்கெட் ஆடுறதுக்கே பணம் வாங்கி தானே விளையாடுறீங்க. எங்க கம்பெனி 35 கோடி ரூபாய் லாஸ்ல இருக்குங்க சிசிஎல். உனக்கு தெரியுமா விஷால்? செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் இஸ் லாஸ் ஆஃப் 35 crores. Do you know that? ஆனா நீ வந்து அதிகமா சம்பளம் கேட்பாராம். இப்போ அதுல கூட நான் என்ன பண்ணேன், கம்பெனி ஒன்று பாடி வந்து ரெடான் அதுல பங்குதாரர், அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து பணம் போட்டிருக்காங்க. அந்த கம்பெனி எப்படி முதுகெலும்பு கூட மேல நிறுத்தலாம் நினைச்சிட்டு இருக்கோம். இவர் அதிகமா பணம் கேட்பாரு. அங்க கூட என்ன பண்ணனா 10 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தேன் நடிகர் சங்கத்துக்கு. வருடம் நமது சங்கத்தின் உறுப்பினர் அங்கு கிரிக்கெட் ஆடுவதற்கு 25 லட்சம் ரூபாய் நீங்க எங்க சங்கத்துக்கு தரணும்னு சொல்லி 25 லட்சம் ரூபாய் வருடம் தோறும் நடிகர் சங்கத்திற்கு வாங்கி கொடுத்தவன் சரத்குமார். இதான் சுயநலமா? இதான் பேராசையா? நீங்க கிரிக்கெட்ல கேப்டனா இருக்கலாம்,
அங்க நீங்க விளையாடலாம். அங்க கூட பாவம் அப்பாஸ் விளையாண்டுட்டு இருந்தான் நல்லா. உனக்கு கிரிக்கெட்டே விளையாட தெரியாது உனக்கு. உண்மையா சொல்றேன். இது வரைக்கும் நான் பேசுவானா இன்னைக்கு? உனக்கு கிரிக்கெட் பேட்னா தெரியுமா? பார்த்திருப்பியா? கிரிக்கெட் விளையாடுற கேப்டன் நீ போனா போதும் உன்னை வந்து ஆக்கிட்டாரு உங்க முதலாளி. அதனால நீ பெரிய கேப்டன், ஒரு பெரிய இது ஒரு கேப்டன். நான் தான் கேப்டன் அப்படின்னு. அதே அந்த டீம் வச்சுட்டு தான் இங்க நிக்கிறாரு. அன்னைக்கு அந்த டீம் மட்டும் தான் இங்க நிற்கும். அவர் விக்கெட் கீப்பர் கூட நிற்பாரு, ஃபாஸ்ட் பவுலர் கூட நிற்பாரு, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கூட நிற்பாரு. ஆனா அவன் கூட வந்து கலைகுலம் நிற்கிறதா? நலிந்த எங்கள் நாடக கலைஞர் உன் பக்கம் நிற்கிறார்களா? சிந்தித்து பார். ஏன் நிக்கல? இப்ப போறாரு. இன்னைக்கு உண்மையில ரொம்ப வலிக்குது எனக்கு. நீங்க இவ்வளவு நாள் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தது இல்லையே. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்க. அன்பு சகோதரர் முரளி அவர்கள் எங்களுடைய செயற்குழு உறுப்பினராக இருந்து மறைந்தாரே, எவ்வளவு பேர் வந்தீங்க கேட்டா? நம்ம ராதா ரவி அவர்கள் தேனாம்பேட்டையில் சாவுக்கு போவாரு, கோடம்பாக்கத்துக்கு சாவுக்கு போவாரு. அவர் வெட்டியான் வேலை பண்ற வெட்டியான் என்ற அன்பு சகோதரர்களை இழிவுபடுத்தி இருக்கிறார். இட் இஸ் a cognizable offense, non bailable offense. போனா போதும் சும்மா இருக்காங்க. என் அன்பு சகோதரர் வெட்டியானுக்கு கிடைத்த சேர்ந்த சகோதரர்கள் அமைதி காத்து வருகிறார்கள். இன்னைக்கு அவர் மேல ஒருத்தர் கேஸ் போட்டாங்கன்னா இட்ஸ் a non bailable offense மிஸ்டர் விஷால். அதான் எஸ் சேகரம் காதுல ஓதுறார் அந்த வீடியோல. don't say நினைச்சவனா நாளைக்கு கேஸ் போடுவேன் நான். ஒரு இனத்தை நீ பரிகாசம் செய்திருக்கிறாய். வெட்டியானா சாதாரண ஒரு இதா? இறுதி சடங்கை செய்பவர் அவர், நமக்கு மரியாதை கொடுத்து அனுப்புபவர் அவர். நீ வெட்டியான இழிவுபடுத்துற. நீ ஒரு மனிதனா? கடைசியில் இறுதி யாத்திரை போய் நீ பார்த்திருந்தா தெரியும். இதே நடிகர் திலகம் அவர்களை என் கையால தூக்கி வச்சிருக்கேன். கே பாலச்சந்தர் முன்மொழிந்திருக்கிறாரே, நாசர் அவர்களுக்கு முன்மொழிந்திருக்கிறாரே, அன்பு சகோதரர் கமலஹாசன் அவர்கள் எங்க போனீங்க? அமெரிக்கால இருந்துட்டு வந்தீங்களா? உங்க குருநாதர் சாவுக்கு வந்தீங்களான்னு கேட்கிறேன். 15 லட்சம் ரூபாங்க. அமெரிக்கால இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து திரும்பி போயிருக்கலாம். குருநாதர் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அமெரிக்கால இருந்து உங்களுக்கு வந்து குருநாதரை பார்க்க முடியல. நீங்க முன்மொழிவீங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். கேட்டா கமலஹாசனை திட்டுவதற்கு, கமலஹாசனை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லைன்னு யார் சொல்றா? கார்த்தி. உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? Do you have any experience? Can you match the experience of Sarath Kumar? Can you match the intelligence of Sarath Kumar? Can you come to one-to-one debate with Sarath Kumar? Which topic do you want? என்ன பேச வரீங்க என்கிட்ட? ஏதோ சும்மா அமைதியா இருக்கான், அமைதியா போறான்னு சும்மா வந்து சீண்டி பார்த்துட்டு இருக்கீங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் ஒரு கீழத்தனமான ஒரு கேள்வி என் மனைவி பார்த்து கேட்கிறார். யார் கேட்கிறாரு? சிவகுமார் அண்ணன். ஒரு வார்த்தைக்கு ஒருத்தர் சிவகுமார் அண்ணன் சொல்றவங்க கேட்கிறாரா? என்ன கேட்டிருக்காரு தெரியுமா? வேதனையா இருக்குங்க. அன்னைக்கு என்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டு இருந்தேன். என் மனைவி பார்த்து கேட்கிறாரு, ஏன்பா உங்க கணவன் வந்து படம்லாம் எடுத்து உன் சொத்தெல்லாம் அழிச்சிட்டாராமே? கேட்கிற கேள்வியாங்க. அப்படிப்பட்டவனா சரத்குமார்? என் சொத்தை எழுதி கொடுத்து என் மனைவி சிறப்பா வாழ்ந்து நினைக்கிறவங்க நானே. போகும்போது ஒரு பைசா சொந்த பந்தம் நல்லா இருக்கணும், உறவுகள் நல்லா இருக்கணும், நண்பர்கள் நல்லா இருக்கணும். கொடுத்தவங்க நான் தான் உண்மையான கருணை. கேட்டிருக்கார் கேள்வி. நேரா வீட்டுல போய் கேட்டிருப்பேன். சிவகுமார் பார்த்து பேசுங்க சொல்லிருப்பா. இன்னைக்கு அண்ணன் கூப்பிட்ட ஒரு மரியாதைக்காக விட்டா. இன்னைக்கு அவரை நான் போய் என் பொண்டாட்டி சொத்தை வித்துவனா? விக்கிற அருகதை என்ன பண்ணுவனா? கேவலமான மனிதனானா? உடலில் வலிமை இல்லையா? 61 வயசுங்க, 25 வயசு பையனை நேருக்கு நேருக்கு சந்திக்கக்கூடிய தைரியம் உள்ளவனா? கேவலமான பேச்சு. வாயை பொத்திட்டு இருக்கணும். நானு சீனியர் நடிகர், மூத்த கலைஞர் என்று வாயை பொத்திட்டு நான் உட்கார்ந்து இருக்கணும். ஐயோ அவர் பெரிய மனுஷன், அவரை பத்தி பேசக்கூடாது. என்னமா உன் சொத்தெல்லாம் வித்து நீ வந்து அவனுக்கு கொடுத்துட்டியாமே?